வணக்கம் சார். வணக்கம் சைமன். சார், விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சிக்கு 2 சின்னம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டுருக்கு. அது எப்படி சார், இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பலாமா? ஏன்னா மீடியா இப்போ ரீசெண்டாக சொல்கிற எதையுமே நம்புகிற மாதிரி இல்லை. இவங்க இது ஒன்று சொல்கிறாங்க, திரும்ப வேறு ஏதோ நடக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு. இந்த சின்னம் கிடைச்சிருச்சா சார்? இல்லை, இன்னும் கிடைச்சிருந்தா டிக்ளேர் பண்ணிட்டு இருப்பாங்க. தேர்தல் ஆணையம் தான் அதை சொல்லணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி செங்கோட்டையன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், சின்ன என்னன்னு எனக்கு தெரியும், அது வந்த பிறகு ஒரு பெரிய இந்தியாவே அலறப்போகுது அப்படின்னாரு. இந்தியாவே அலறப்போகுது அப்படின்போது ஒரு உற்சாகத்தில் சொன்ன ஒரு விஷயம் தான். அப்படி என்னப்பட்ட சின்னம் அப்படின்னு. பொதுவாக சின்னங்கள் அப்படின்னா ரொம்ப எளிமையாக அவங்களுக்கு மக்கள் முன்னாடி. எம்ஜிஆர் தீர்க்கதரிசியாக அதை பண்ணாரான்னு தெரியல. ரெட்டைலை அப்படின்ட்டு 2 விரல் பண்ணுறது, இதில் விக்டரின்னு இருக்குது. அது நீங்கள் மற்றபடி கை சின்னம், உதயசூரியன் எல்லாம் இந்த கைக்குள்ளேயே காமிச்சிடலாம். ஒரு படத்துல ஷோவே பண்ணுவார். இப்படி யோசனை பண்ணிங்கன்னு இப்படின்வாரு இதெல்லாம் பண்ணுவார். தியேட்டரில் கிளாப்ஸ் அடிப்பாங்க. அது மாதிரி ஒரு எளிமையான சின்னமாக இருக்கணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா மோந்திரம் அப்படின்னாங்க. இல்லைங்க ஆட்டோ அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் ஆணையம் நீங்கள் புதுசாக கட்சிகளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 சின்னங்களை ஆப்ஷனில் கேட்பாங்க. ஆனால் தாவேகா தரப்புல அதிகம் ஆட்டோவுக்கு தான் எதிர்பார்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு டாக் இல்லை விசில்னு சொல்லிடுறாங்க, ஆட்டோவை தான் இருக்கும். ஆட்டோ சின்னம் ஆல்ரெடி கேரளாவில் ஒரு கட்சிக்கு இருந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக அவங்க கட்சி ஒவ்வொரு தேர்தலையும் போட்டிட்டு இருக்காங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அப்போ அவங்களுக்கு மோதிரம் ஒதுக்கியிருக்காங்கன்ற ஒரு தகவல் இருக்குது. இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமான தகவலாக இல்லை, எல்லாரும் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா சைமன், சின்னம் அப்படின்ட்டு ஒரு காலத்தில் இருந்தது. ஒரு 35-40 வருடங்களுக்கு முன்னாடி கிராமப்புறங்களில் வேட்பாளர் யாரும் தெரியாது, கட்சி தலைவர் கூட யாரும் தெரியாது. அதுக்கப்புறம் இந்த தாத்தா பாட்டிகள்லாம் எம்ஜிஆர் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சதுலாம் கை சின்னத்தில் ஓட்டு போடணுமா, உதயசூரியன் இல்லையா, ரெட்டலை இல்லையா, இதுதான் கேட்பாங்க. யாராவது அவங்க முக்கியமான ஆட்கள் அவங்களுடைய உறவினரை யாராவது நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க திரும்ப அந்த வயதானவர்களுக்கு சொல்லுவாங்க, மறக்காம இதுல ராந்தல் லைட்ல ஓட்டு போட்டுரு, இல்லைன்னா தீவட்டியில ஓட்டு போடு அப்படின்லாம் சொல்லி அனுப்புவாங்க. இப்போ தெரியாதவங்களுக்கு யாராவது அப்போ இது பண்ணலாம். அப்போ சீல் குத்துறது தானே பேப்பர்ல, அப்போ உதவி பண்ணலாம் போய் வயதானவர்களுக்கு. என்னன்னு அவங்க கேட்பாங்க, தீவட்டி சின்னத்துலையும் இல்லை எந்த ஒரு சின்னத்தில் நான் ஓட்டு பண்ணணும்னு அவங்களே பிடிச்சி அது இது பண்ணி ஓட்டு போட்டியில் போடுறது உண்டு. இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சு. நீங்கள் இன்னைக்கு சின்னத்தை பார்த்தெல்லாம் கிடையாது. நீ யார் வேட்பாளர், என்ன கட்சி, என்ன இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிது. அதனால் அது மாறி போயிடுச்சு. ஆனால் சின்னம் அதே சமயத்தில் முக்கியம்தான். சின்னம் ஒன்றும் முக்கியம்தான். இன்னும் கிராமப்புறங்களில், ஒதுக்குப்புறங்களில் சின்னத்தை கவனத்தில் முன்ன மாதிரி கிடையாதுன்றன. முன்னொரு பெரும்பாலும் சின்னத்தை தான் கேட்பாங்க. இப்போ அதெல்லாம் மாறி போச்சுன்னு சொல்றதுக்கான காரணம் சார், ஈரோட்டில் 16ஆம் தேதி நடக்க இருந்த அந்த மாநாடு 18ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க. ஆனால் அதுலேயே நிறைய கான்ட்ரவர்சி சொல்லிட்டு இருக்காங்க. அது அறநிலைத்துறைக்கு ரிலேட்டடான ஒரு லேண்டு, அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்காம போலீஸ்கிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. 18th கண்டிப்பாக மாநாடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, 18th மாநாடு அப்படின்ட்டு செங்கோட்டையனும் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டாரு, கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான அனுமதி கிடச்சிச்சு. காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் டைமு. கிட்டத்தட்ட 29 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடம் பெருந்துறையில், ஈரோடு பெருந்துறையில். நீங்கள் 16 இது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அறநிலைத்துறையான அவங்களுக்கு இடம் அப்படின்னு 81 கண்டிஷன் போட்டாங்க. அந்த 81 கண்டிஷனுக்கும் பதில் சொல்லியாச்சு. அப்புறம் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு ஒரு 75,000 பேர் 25,000 பேர் இது மாதிரியான கண்டிஷன்லாம் இருந்த பொழுது இப்போ 18ஆம் தேதி கொடுத்தாச்சு அப்படின்னு. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, விமர்சனங்களாக வந்தது சோசியல் மீடியாவில். விஜயை தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ண விடாமல் பிரச்சாரமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, அது பண்ணுறாங்களா, இது பண்ணுறாங்களான்னு ஒரு இது அப்படி யாரும் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தேர்தல் வந்துட்டா என்ன பண்ணணும்? இப்போ தேர்தல் தேதி அறிவிச்சுட்டா இப்போ தேர்தல் ஆணையம் தானே அரசை டேக் ஓவர் பண்ணிக்கும். அப்போ அவங்க சொல்கிறது தானே நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு. இந்த கரூர் சம்பவம் ஒரு பெரிய சம்பவம் மாறிச்சு. அந்த கரூர் சம்பவம் ஒரு பக்கம் கோர்ட்டில் இருக்குது, இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை இருக்குது, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி விசாரணைக்குள்ளே இருக்குது. அப்படின்பொழுது அந்த சம்பவம் நாட்டையே உழுக்கின ஒரு சம்பவம், ஒரு பெரிய சம்பவம். அந்த சம்பவத்துக்கு பிறகு எந்தவித அசம்பாவிதமும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் அந்த கூட்டம் 5000 பேர் தான் அனுமதின்றாங்க. அங்கே இருக்கிற முதல்வர் ரங்கசாமியை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் பேசுறது அவங்களுக்கு என்னன்னா, விஜய் பேசுறதை தவிர இந்த கூட்டம் ஒழுங்கா முடியணும், இந்த கூட்டத்தில் எந்த அசம்பாவிதம் ஏற்பட்டுக்கூட, எந்த சலசலப்பும் ஏற்பட்டுக்கூட ஒரு முதல்வரா அவருக்கு ஒரு பதட்டத்தோடு தான் பார்க்குறான்னு ஏன் நான் பார்க்குறேன். உண்மையாவே அது மாதிரி தான் அங்கே காவல்துறை அதிகாரி இஷா சிங் கோவப்பட்டது கூட காரணம் என்னன்னா, புஷ்யா கோவப்பட்டு இது பண்ணிட்டாங்க அப்படி வேணும்னு அவங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்குங்க. அது இன்னும் கேட்டால் அந்த கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கை துப்பாக்கியோட வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ போலீஸ்க்கு எவ்வளோ பெரிய நெருக்கடியாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு தலைவர், ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்தவர்,
அவரை பார்க்கறதுக்கு வந்து ஆயிரக்கணக்கில் வராங்க. ஏற்கனவே வந்து தான் கரூர் சம்பவத்தில் ஒரு இதுவாகிடுச்சு. எங்கே போனாலும் பின்னாடியே துரத்தின்னு வராங்க. அந்த வண்டியை விட மாட்டேன்றாங்க. ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்குது, விமர்சனம் இருக்குது. திடீர்னு ஒருத்தர் கை துப்பாக்கியோடு வந்துட்டாங்கன்னா போலீஸ்க்கு எந்த மாதிரியான ஒரு அழுத்தம் இருக்கும்? அது இதில் வந்து பாஸ் இல்லாதவங்களை கூட்டம் நான் உள்ளே போகிறேன் அப்படின்னா அது நீங்கள் எனக்கு உத்தரவு போடாதீங்கன்னு சொன்னது கூட பெரிய இதுவாகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம காவல்துறையை தான் பார்க்கணும். உண்மையாக அவங்களுக்கு வந்து இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் வந்து அவங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது. வந்து நம்ம சும்மா வந்து நம்ம கடந்துட்டு இவங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கல, அவங்க இது பண்ணலன்னு சொல்லிட்டு போயிடலாமே கண்டி. அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது, அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். பழி வந்து அவங்க மேலே தான் வரும். இதெல்லாம் நடக்கிறது தான் வந்து இதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஈரோடு மாநாடு, விஜயோடைய பிரச்சாரம், விஜயோடைய அந்த மக்களை சந்திக்கிற பயணம், இதுக்கு வந்து இந்த விதிமுறைகள் நிபந்தனைகள்லாம் காரணம். வந்து இது வந்து நடத்தக்கூடாது, இவர் வந்து ஒடுக்கணும், இவர் பேசக்கூடாது, அப்படிலாம் பண்ணவும் முடியாது. அது இதுதான் காரணம். சார், நேற்று நடந்த ஆலோசனை கூட்டமில் வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு அந்த கொங்கு மண்டலம் ஃபுல்லாகவே ஃபுல் பவர் கொடுத்துட்டாங்க. அது வந்து அவர் தான் வேட்பாளரே அங்கே சூஸ் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து நியூஸில் வந்துட்டு இருந்தது. இது வந்து ஒரு பெரிய கட்சி இருக்காங்க அப்படின்னா இப்படி ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஃபுல் பவரை கொடுப்பாங்களா சார்? இது இல்லை இவங்க தெரியாமல் பண்ணுறாங்களா? கொடுத்தா தப்புன்னு நன்றேன் நான். நீங்கள் இப்போ தான் 2.5 வருஷம் தான் நான் அது கட்சி ஆரம்பிச்சு 2 முதல்வர்களை பார்த்த ஒருத்தர் வந்து விஜய் பிறந்தப்போ தான் அவர் வந்து அரசியலுக்குள்ளே வந்திருப்பார். அப்படி பார்க்கும்போது செங்கோட்டையனுக்கு ஒரு 50 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்குது. கொங்கு மண்டலத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தர் வந்து சார் நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் உண்மையாக வந்து பல பேர் சொன்னது என்னென்னா செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போயிட்டார், தாவேகா அவரை பயன்படுத்திக்கணும். நாஞ்சில் சம்பத் தாவேகாவுக்கு போயிருக்காரு, நாஞ்சில் சம்பத்தை வந்து தாவேகா பயன்படுத்திக்கணும். ஏன்னா பேச்சாளர்கள் அங்கே யாரும் வந்து 2ஆம் கட்ட பேச்சாளர்கள் வந்து பெரிய அளவில் இல்லை. ராஜ்மோகன் பேசுகிறாரு வந்து, அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கிய விஜய் டிவியில் பேசுகிற மாதிரியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து பேசுறதுக்கான அரசியல் மேடைன்னு ஒன்று இருக்குங்களா, அதில் அனுபவசாலிகளால் தான் முடியும். ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி இன்னொரு பாயிண்ட்ல எடுத்துன்னு வந்து இன்னொரு கோத்து பேசுறது வந்து ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நாஞ்சில் சம்பத்து கிடைச்சது அவங்களுக்கு. அதே போல் செங்கோட்டையன் இது பண்ணது கொங்கு மண்டலம் தாராளமாக கொடுக்கலான்னு அவருக்கு. இப்போ இன்னும் கேட்டால் இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஒரு இடத்துல அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு டக்குன்னு ஆதரவாளர்களுடன் சக ஆட்களுடன் இது பண்ணுறாரு. பழக்கப்பட்ட ஏரியா இருந்ததுனால அவருக்கு வந்து இதுவாகுது. எத்தனை மீட்டிங் நடத்திருப்பாரு, எவ்வளோ பெரிய இதுவெல்லாம் இருந்திருக்கும். டக்குன்னு இன்னொரு இடத்துல சூஸ் பண்ணுறாரு, அனுமதி வாங்குறாரு, பேசுகிறாரு, ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, அடுத்த கட்டமாக இது பண்ணுறாருன்னா இந்த வேட்பாளர் தேர்வு, இந்த கட்சி பணியை பார்த்துக்கிறதுக்கு கொடுக்கறதுனால ஒன்றும் தப்பும் கிடையாது. சரி, இப்போ ஈரோடுக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இருக்காரு, பட் மற்ற இடங்களுக்கு யார் இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி எந்த டீட்டெயில்ஸுமே நமக்கு தெரியாது. இப்போ மதுரையில் இருக்காங்க, இல்லை சென்னையோ இல்லை விழுப்புரம் இருக்காங்க. சைமன் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி செங்கோட்டையன் மாதிரி வந்து ஒரு ஸ்டார், ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் இல்லை அப்படின்னு தான் வந்து நீங்கள் அது வந்து புது கட்சிக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். நீங்கள் விஜய் மட்டும்தான் அங்கே ஃபோக்கஸில் இருக்காரு. திரும்ப பார்த்தா புஷி ஆனந்த் வருவார், அவர் ஏதாவது வந்து பேசுவார், அது காமெடியாக மாறும், மீம்ஸ் மெட்டீரியலாக மாறுமே கண்டி. ஆதவர்ஜனா பேசுகிறாரு, மறுபடியும் அவருடைய ஸ்பீச் இதுவாக இருக்குதுன்னு. ஆனால் மற்றபடி அனுபவசாலி இந்த ஏரியாவில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஏரியாவில் பலமான ஆள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தநாடு வைத்தியலிங்கம் சிட்டிங் எம்எல்ஏ அவர் உள்ளே வர போகிறாருன்னு ஒரு டாக் இருக்குது. வந்து இப்போ வந்துட்டான டெல்டாவில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது. டெல்டாவில் அவருக்கான ஒரு மாஸ் இருக்குது. இப்போ டெல்டா பகுதியை அவர் கவர் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. இனி ஒரு காலகட்டங்களில் இப்போ செங்கோட்டையன் தான் சொன்னார் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து உள்ள பெரிய தலைகள்லாம் உள்ள தவேகாக்குள்ள வரப்போகிறாங்க அப்படின்னு. நம்ம திரும்பவும் சொல்கிறது தான், காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறும்னு வந்து அது மாதிரி இன்னும் வர காலங்களில் யார் உள்ளே வராங்க, ஒரு செல்வாக்கு எப்படி கூடுது இவங்களுக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தென் மாவட்டங்களில், குமரி மாவட்டத்தில், மற்றபடி நெல்லையில், இங்கே வட மாவட்டத்தில் வேலூர், திருவண்ணாமலை இந்த பகுதியில் யார் அங்கே இதுவாக இருக்கிறாங்க, எப்படி வராங்க, அங்கே இருக்கிற வந்து அரசியல் ஜாம்பவான்களை இவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க, இனி வரும்போது தான் தெரிய வரும். சார், செங்கோட்டையன் அவர்கள் வந்து பேசும்போது இந்த கட்சியை வந்து நான் அடுத்த அதிமுகவாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அதுக்கு நிறைய பேர் வந்து அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதிமுகன்னு தான் தனியாக ஒன்று இருக்கே, அப்புறம் இதுக்கு திரும்ப இந்த கட்சியை நான் அடுத்த அதிமுகவாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசணும். அது ஒன்று சார். அடுத்து வந்து இவர்கள் கட்சியோட லிஸ்ட்டு எடுத்து பார்த்தோம்னா, பெரிய ஆட்கள் லிஸ்ட்டு எடுத்து பார்த்தோம்னா, நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து மதிமுகலேருந்து வந்தவர், இவர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுகலேருந்து வந்தவர், ஆதவர்ஜனா விசிகாலர்னு வந்தவர், நிர்மல்குமார் வந்து அதிமுகலேருந்து வந்தவர். அந்த மாதிரி எல்லாருமே வேற வேற கட்சிகள்லேருந்து உள்ளே வந்தவங்க தான் இப்போ வந்து மெயினான இடத்துல இருக்காங்க. டிவிகேலேருந்து வந்தவங்க அப்படின்னு பார்த்தா புஷி ஆனந்த் மட்டும்தான். அது வந்து கட்சிக்கு இன்னும் பலம் சேர்க்குமா, இல்லை தொண்டர்கள் மத்தியில் அது வந்து பின்னடைவா? மிகப்பெரிய பலம் சேர்க்கும். அது நம்ம திரும்பவே உங்கள் வீடியோலேயே முன்னே நம்ம பேசியிருக்கிறோம். எல்லா கட்சியிலும் இருந்து வந்தால்தான் இங்கே வந்து எங்கள் ஒரு நடிகருடைய ரசிகர் மன்றம் அது வந்து நற்பணி மன்றமாக மாறுது, நற்பணி இயக்கமாக மாறுது, அதன் பிறகு கட்சியாக மாறுது அப்படின் பொழுது இதுக்கப்புறம் தானே வளருது. வந்து
வளர்ற இடத்துல எல்லாரும் பூம்னு ஆகிட முடியுமா? கட்சி ஆரம்பித்து முதல் எலெக்ஷனே சந்திக்கிறாங்க, அவங்க 2 வருஷம் சந்திக்கிறாங்க அப்படின்பொழுது மற்ற கட்சியிலேருந்து இந்த மாதிரியான ஆட்கள் வந்தால்தான் அங்கே அந்த கட்சியில் வந்து பழந்தின்னு கொட்டப்பட்டவங்களாங்கல்ல, அவங்களாம் வந்து அந்த கட்சிக்கு பெரிய பலம், அது நிச்சயமாக பலம் தான். சார், விஜய் அவர்களை எதிர்த்து சாட்டை துரைமுருகன் அவர் வந்து நான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் பிடி செல்வகுமார்னு யாரோ விஜய் அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவர் டிஎம்கேல போய் இணைஞ்சிட்டாரு. யார் சார் அவரு? மீடியாவில் இருக்கீங்க, நீங்க ஒரு மீடியா நம்பர். பிடி செல்வகுமாரை யாருன்னு கேட்குறீங்க? வந்து ப்ரொடியூசரு அப்படின்னு தெரியும், மற்றபடி அவரை பற்றி எதுவுமே. நான் தாங்க விஜயை வளர்த்து விட்டேன், எஸ் சந்திரசேகர்லாம் ஓரமாக இருக்காரு, நான் தான் பால் விட்டினேன், நான் தான் சீர் விட்டினேன், நான் தான் அவருக்கு சோறு விட்டினேன், நான் தான் எடுத்து போய் வந்து அவரை நடிக்க கற்றுக் கொடுத்தேன், நான் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து இது பண்ணேன், நான் தான் ஆக்ஷன் கட்டு சொன்னேன், அந்த ரேஞ்சுக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. பிடி செல்வகுமார் யாருன்றீங்க? வந்து சார், எனக்கு அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியும், பட் இந்த காமெடிகள் நிறைய நடக்கும் சைமன். வந்து ஒரு பெரிய தலைகள் வந்து நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வந்து நான் நிற்கிறேன், நீ நிற்கிறேன் அப்படின்ட்டு வந்து சகஜமாக நடக்கிற ஒன்று தான். வந்து நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது தான் சில வந்து இந்த கோமாளித்தனமான வேலைகள்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? மொத்தமாக செல்றையாக மாற்றின்னு தலைமையில தூக்கின்னு வருது, கழுத மேலே ஊர்வலமாக வருது. என்னன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம ஒரு அட்ராக்ஷன் பண்ணி செய்தித்தாள்களில் ஒரு இடம் அப்போல்லாம் வந்து ஒரு நியூஸாக வரணும், அது சம்பந்தம் வந்து டிவி சேனல்களில் நம்ம பற்றி வரணும் அப்படின்னு. அது போல தான் இந்த சாட்டை துரைமுருகன், பிடி செல்வகுமார் மாதிரியான ஆட்கள் சொல்கிறது. இங்கே ஆர்கே நகர் தொகுதி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அதுக்கு இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தல் வந்தவுடனே இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் கடைசி நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. 145 பேர் வந்து அது வேட்புமனு. 100 பேர் யாருன்னா ஒரு பப்ளிசிட்டிக்காக தான். கடைசி நேரத்தில் கியூவில் நின்று, அந்த கியூவில் நின்று ஒருத்தர் தான் வந்து விஷாலும் ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் வந்து தீபாவும் நின்று இது பண்ணாங்க. 2 மனு நிராகரிச்சிட்டாங்க. இதெல்லாம் என்னன்னா பேச வேணும். விஷால் அப்போ போய் தர்ணாலாம் பண்ணார் தெரியுங்களா? என் மனுவை நிராகரிச்சிட்டிங்கன்னு போய் அந்த இது நின்று அப்புறம் கூப்பிட்டு உள்ளே பேசி, அப்புறம் இது வந்து அதிமுக தான் உள்ளே பொந்தி இதுவெல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக என்னன்னா, நீங்கள் ஒரு தொகுதியில் நிற்கிறீங்கன்னா அந்த தொகுதியை சேர்ந்த 10 பேர் உங்களுக்கு வந்து பரிந்துரைக்கணும். அதில் 2 பேர் வந்து இவருக்கு நாங்கள் பரிந்துரைக்கவே இல்லை, போலி கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்லி பேக் அடிச்சிட்டாங்க. அப்போ இருந்த அதிமுக சேர்ந்த மினிஸ்டர் மதுசூதனன் தான் இதுக்கு காரணம் அப்படின்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரியான காமெடிகள் என்ன நடக்கிறதுனா உண்மையாக இவங்க நிற்கணுன்றதுக்காக கிடையாது. இதில் ஒரு பேர் கிடைக்கணும். இப்போ நம்ம பேசுகிற பாருங்க வந்து இவர் யாருன்னு, இப்போ பிடி செல்வகுமார் யாருன்னே தெரியல, அவ்வளோ பெரிய இது பண்ணிருந்தீங்க. அவர் ஏற்கனவே போன எலெக்ஷனில் மக்கள் நீதி மையத்தில் நின்று ஒரு கன்னியாகுமரியில் தெரியுங்களா, டார்ச் லைட் வச்சுன்னு சுற்றிட்டு இருந்தவர் வந்து. ஓ, அப்போ அதே கட்சியிலேருந்து கொஞ்சம் லைட்டாக கலப்பை மக்கள் இயக்கம்னு ஏதோ ஒன்று சொல்கிறாரு வந்து. இதுலேருந்து எத்தனை பேர் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, கன்னியாகுமரி தொகுதியே எடுத்துங்க, எவ்வளோ ஓட்டு உங்களுக்கு வந்துடும் இன்னைக்கு? இதுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடு, நான் தவறாக சொல்ல, வந்து ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடு இது பண்ணி ஒருத்தருடைய செல்வாக்கு என்ன, அவருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது, இது இருக்குது. விஜயை திட்டத்துக்காக இல்லை. இப்போ பிடி செல்வகுமார் யாருன்னு விஜயில் உள்ள கட்சியில் உள்ளவங்களுக்கே பல பேருக்கு தெரியாது. அவர் ஒரு பிஆர்ஓ இட்ட வேலையை செய்திருக்கிறார் வந்து. அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ் சந்திரசேகர் தான் அவருக்கு வேலை கொடுப்பாரு. விஜய்க்கு அவருக்கும் தொடர்பே கிடையாது. விஜயை வச்சு ஒரு படம் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து புலின்னு ஒரு படம், அதில் நான் ப்ரொடியூசர் ஆகிட்டேன்னு சொல்லி இந்த ஐடி ரைடு வந்த பொழுது அவர் தப்பாக வந்து அதை அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ணி அதை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாமல் அதில் விஜயை மாட்ட வச்சு அந்த மாதிரியான இதெல்லாம் செய்திலாம் வந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஸ்டில்லு போட்டு கொடுப்பாங்க, பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க பத்திரிகை ஆஃபீஸுக்கு. அந்த ஸ்டில்லை வந்து ஒவ்வொரு பத்திரிகை ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்குற ஒரு போஸ்ட்மேன் வேலை பார்த்தவர் அவர் வந்து. அதெல்லாம் ஒன்றும் பெரிய இதுலாம் ஒன்றும் கிடையாது வந்து. இதெல்லாம் கடந்து போயிட்டோம். நல்ல காலம் நீங்கள் யாரும் தெரியலன்னு கேட்டதே அதுலேருந்து தெரிஞ்சு போச்சு. இந்த ப்ரொடியூசர்னு தெரியும், பட் பேக் ஸ்டோரி என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல சார். நிறைய இருக்குது, அதெல்லாம் பேச வேணாம், அப்படிங்க பேசி பெரிய ஆளாக்க வேணாம். ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.